ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கஞ்சின்னு ஒன்று நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை பச்சரிசியும் பாசிப்பருப்பும் தான். சில மாநிலங்களில் பாஸ்மதியிலையும் செய்கிறாங்க. ஆனால் நொய்யரிசி பச்சரிசியை நொய்யரிசியாக எடுத்துக்கணும். எந்த கப்பில் நொய் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறுனா தான் கஞ்சி நல்ல குழைவாக நமக்கு கிடைக்கும். ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். மசாலா பொருட்கள் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரு தக்காளியும் குறைவாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்துக்கறியை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் சேர்த்துட்டு 50 கிராம் அளவுக்கு நான் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா இதில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது பொலன்னு நல்லா உதிர்ந்து வரணும். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதால் 9 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் நீங்கள் 10 கப்பு கூட ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக வந்தால் தான் நமக்கு கஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் 9 கப்பு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்துக்கிட்டேன். அதே கப்பில் 9 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்ல தண்ணி கொதிக்கும் பொழுது நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு 5லிருந்து 6 விசில் வைக்கலாம். நல்ல மீடியம் ஃப்ளேமில் 5லிருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஞ்சி இப்போ இப்படி தான் இருக்கணும். அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து இருக்கணும். இப்போ நம்ம கஞ்சியை பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிமாக தான் இருக்குது. 9 கப்பு தண்ணி சேர்த்து இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திரியாக ஆகிடும். தேங்காய் பால் உங்களுடைய அளவுகளை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து 2 நிமிஷம் இப்போ திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. கடைசியாக இறக்கும் பொழுது கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. பரிமாறும் பொழுது நல்ல மசால் வடை சுட சுட சம்சாவோட பரிமாறி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.